Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். ஓகே, இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 3 4 8 இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் என்கிட்ட இருந்துச்சுன்னா இதுக்கு நான் எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுனா 2 3 4 8 இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கா என்கிட்ட. இதுக்கு நான் இப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணுன்னா 2ஐயும் 8 இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 16 வரும். ஓகே, அதுக்கப்புறம் நான் மைனஸ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா 3ஐயும் இந்த 4ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணால் என்ன வரும்? 12. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன? 4. அதுதான் நம்மளோட டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, விச் இஸ் ஈக்குவல் டு 4. சிம்பிள். ஓகே, இன்னொரு சம் சால்வ் பண்ணலாம். இது எக்ஸாம்பிள் 1ன்னு போட்டுக்கோங்க. இது எக்ஸாம்பிள் 2. சப்போஸ் நம்மகிட்ட 1 -2 3 4 இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா அதுக்கு எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். லைக் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 1ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 4 வருது, மைனஸ் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ என்ன வரும்னா 3 2s are என்ன 6. ஆனால் எனக்கு இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. ஸோ -6. இப்போ என்ன வரும்? 4 + 6 which is equal to 10. இதுதான் என்னோட டிட்டர்மினன்ட். ஓகேவா? இப்போ 2x2க்கு போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 3x3 மேட்ரிக்ஸை ஒரு தடவை போட்டு பார்ப்போம். இங்கே கான்செப்ட் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஓகே, என்கிட்ட 6 1 1 4 -2 5 2 8 7 இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கா? இப்போ நான் இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த 6ஐ இங்கே எழுதிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த 6க்கு ரைட் சைடில் உள்ள எல்லாத்தையும் நான் ஹிடன் பண்ணுறேன். ஓகே, 6க்கு கீழே இருக்கிற எல்லாத்தையும் நான் ஹிடன் பண்ணுறேன். ஹிடன் மீன்ஸ் இது வேணாம் இப்போ. ஓகேவா? மிச்சம் என்ன இருக்குது நமக்கு? -2 5 8 7. இதுக்கு நான் இப்போ வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபைன். மைனஸ் இப்போ என்னன்னா 1 மினிட் இதை நான் அழைச்சிட்றேன். ஓகே, அடுத்து இந்த 1க்கு இந்த 1ஐ தூக்கி நான் இங்கே எழுதுகிறேன். அதுக்கப்புறம் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். 1க்கு ரைட் சைடில் உள்ள எல்லாத்தையும் லெஃப்ட் சைடில் உள்ள எல்லாத்தையும் ஹிடன் பண்ணுறேன். 1க்கு கீழே உள்ள எல்லாத்தையும் நான் ஹிடன் பண்ணுறேன். எனக்கு மிச்சம் என்ன இருக்கும்? 4 5 2 7. டிட்டர்மினன்ட் ஆஃப் 4 5 2 7 இது மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா ப்ளஸ் இதை நான் அழைச்சி வைக்கிறேன். ஒரு நிமிஷம். இந்த 1ஐ இங்கே எழுதிக்கிறேன் 1ன்னு. அதுக்கப்புறம் இதோட லெஃப்டில் இருக்கிற எல்லாத்தையும் நான் அடிச்சுக்கிறேன், ஹிடன் பண்ணிக்கிறேன். 1க்கு கீழே இருக்கிற எல்லாத்தையும் நான் ஹிடன் பண்ணிக்கிறேன். மிச்சம் எனக்கு என்ன இருக்கும்? இந்த மேட்ரிக்ஸ் இருக்குமா? இதை நான் இங்கே எழுதணும். 4 -2 2 8. ஓகேவா? இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். நமக்கு 2x2க்கு எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்னு லாஸ்ட் ஸ்லைடில் சொன்னோன்னா அதே இங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 6 × 7 2s are 14 -14 வரும். ஏன்னா இங்கே -2 இருக்குது. ஓகே, -8 5s are 40. ஓகே, -1 × 7 4s are 28 -10. ஓகே, ப்ளஸ் 8 4s are எவ்வளோ? 32 minus 2 2s are 4. இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -4. ஓகே ஓகே
இப்போ என்ன வரும்னா சிக்ஸ் இன்ட்டு -54 மைனஸ் 18 ப்ளஸ் 32 -4 ப்ளஸ் 4 ஆகும். ஸோ 36 வரும். இங்கே எனக்கு இங்கே என்ன வரும்னா 6 4s are 24 பேலன்ஸ் 2 54 இன்ட்டு 6 என்னென்னா 6 4s are 24 பேலன்ஸ் 2 32 ஓகேவா. 324 வரும் மைனஸ் 324 வரும் மைனஸ் 18 வரும் ப்ளஸ் 36 வரும். இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா -324 ப்ளஸ் 18 எழுதிக்கலாமா. இப்போ என்னோடய ஆன்சர் என்ன வரும் 306 கரெக்டாக. என்னோடய ஆன்சர் என்னென்னா -306. இதுதான் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஓகேவா. ஃபைன். இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு இந்த டிட்டர்மினண்ட்டை வச்சு ஒன்று எழுதிக்கிறோம். உங்களோட நோட்ஸில் எழுதிக்கோங்க. ஏன்னா இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 1 மார்க் வந்திருக்கு. நான் காட்டுறேன் உங்களுக்கு. கேட்லேருந்து ஒரு 1 மார்க் இதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா. சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் எப்போயுமே அதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் வந்து 0வாக தான் இருக்கும். ஓகேவா. அப்படி டிட்டர்மினன்ட் 0வாக இல்லைன்னா அது நான் சிங்குலர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கேட் சம் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அது ஓகே. இப்போ இந்த சம் பார்ப்போம். இது கேட் 2004 2 மார்க்கில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இதுக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா உங்களுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே. இந்த இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் நான் இப்போ சொன்ன ஒரு ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ which is equal to 0 அப்படின்னு இந்த ரூல் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த சம் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா. எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்மளோட மேட்ரிக்ஸ் என்ன 8 x 0 4 0 2 12 6 0. இதுதான் என்னோடய மேட்ரிக்ஸ். இதுக்கு நான் இப்போ டிட்டர்மினன்ட் எடுக்கணும்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 8 இன்ட்டு 0 0 ஆயிரும். இது -12 6 2s are 12 -12. ஓகே. மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இதை பொறுத்து பண்ணுறப்ப நான் இந்த ரெண்டுத்தையும் ஹிட்டன் பண்ணிப்பேன், அப்புறம் இதையும் ஹிட்டன் பண்ணிப்பேன். ஸோ 4 இன்ட்டு 0 0 வந்துடும். 12 2s are 24 வரும் எனக்கு. -24 ப்ளஸ் 0. ஓகேவா. இஸ் ஈக்குவல் டு 8 2s are 16 பேலன்ஸ் 1 8 1 is 8 9. இது -96 மைனஸ் ப்ளஸ் 24x இப்படின்னு வரும். இது ஈக்குவல் டு 0ன்னு உங்களுக்கு தெரியலன்னா இந்த கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணணும் 24x which is equal to 96. ஓகே. இதை வந்து நான் இப்போ 2 டேபிள்ஸில் 12 டைம்ஸ் 2 டேபிள்ஸில் ஓகே இது வந்து 4 டைம்ஸ். ஸோ எக்ஸு which is equal to 4. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. இந்த சம் பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன 4. சிம்பிள். ஃபைன். மேட்ரிக்ஸில் சில இம்பார்ட்டண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது என்னன்னு இப்போ பார்ப்போம். ஓகே. 1 by மொத்தம் 4 ப்ராப்பர்ட்டி இருக்குது. கேட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் டிஆர்பி டிஎன்இபிக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்துக்கோங்க. ஓகே. The value of the determinant remains unchanged if both rows and columns are interchanged. Suppose என்னோட மேட்ரிக்ஸ் A is equal to 1 2 3 4ன்னு இருக்கு. ஓகே. வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் என்னன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A is equal to 4 minus 6 which is -2. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா if both rows and columns are interchanged, என்னோட 2 ரோவும் காலமும் இன்டர்சேஞ்ச் ஆகுது. ஒருவேளை இது என்னோட ரோவா, இது காலமாக மாற்றிக்கிறேன். இப்போ 1 3 இது 2. இந்த இடத்துல ரோவும் காலமும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கா. இதை நான் இப்போ பி மேட்ரிக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே. டேக் திஸ் அஸ் பி மேட்ரிக்ஸ். இப்போ நான் இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்துனா என்ன வரும்னா 4 minus 6 which is equal to -2.
இது 3x3க்கும் அப்ளிகபிள். ஓகேவா? ஓகே, இதுதான் ப்ராப்பர்ட்டி 1. நம்ம ப்ராப்பர்ட்டி 2 பார்ப்போம். If any two row or column of a determinant are interchanged, then the sign of determinant changes. அப்படின்னா என்கிட்ட ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் -2 2 -3 -1 -2 0 2 1 -6. இது மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இதுக்கு நான் இப்போ டிட்டர்மினன்ட் எடுக்கிறேன். A which is equal to ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. எனக்கு B which is equal to இன்னொரு மேட்ரிக்ஸ் எனக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. -2 2 -3. நான் இதையும் இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, இன்டர்சேஞ்ச் பண்ணால் என்ன வரும்னா 2 1 -6. அதாவது இந்த இதை நான் இங்கே எழுதிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் -1 -2 0. இதுக்கு நான் இப்போ வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் A அப்படின்னு போட்டு சிம்பிளாக எழுதிக்கோங்க. எப்படின்னா -2 ப்ராக்கெட்டில் இதை ஹிட்டன் பண்ணிக்கிறீங்களா? இதையும் பண்ணால் என்ன வரும்? 6 2s are 12 -0. ஓகே, 12 அப்படியே இருக்கும். -2 இன்ட்டு இதையும் இந்த இதையும் நான் ஹிட்டன் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு என்ன இருக்குன்னா -1 இன்ட்டு -6 is 6. ஓகே, 0 வரும். ஃபைன். இப்போ -3 இன்ட்டு -1 இன்ட்டு 1 is -1. 2 இன்ட்டு 2 -4 வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கும். -4ன்னு வரும். ஓகே, இதுக்கு என்ன வரும்னா -24 -12 -3 இன்ட்டு 3 -24 -12 -9. ஆன்சர் என்னென்னா -45 வரும். ஓகே ஓகே, ஏ மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போது பி மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதே தான். இந்த ரூல் வந்து நம்ம இப்போ செக் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஓகே, -2 இன்ட்டு 1 இன்ட்டு 0 is 0. -6 இன்ட்டு -2 is -12. இங்கே +12 இருக்கும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் வரும், அதனால இது -12. அதுக்கப்புறம் -2 இன்ட்டு 2 0 0 -6 -3 இன்ட்டு 2 2s are 4, அதாவது -4 -1 is +1. இப்போ என்னோட ஆன்சர் என்ன வரும்னா 24 + 12 -3 இன்ட்டு -3 which is +9. ஓகே, 24 + 12 + 9 which is equal to 45. ஓகேவா? இந்த கான்செப்ட் கிளியரா? அதாவது ஒரு ரோ இங்கே எனக்கு என்ன வந்துச்சு, -45 வந்துச்சு, இங்கே +45 வருது. எப்பயுமே 2 ரோ இல்லை 2 காலம் சேஞ்ச் ஆச்சுன்னா என்னோடய ஆன்சரில் என்ன ஆகும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் A which is equal to minus of determinant of B தான் வரும். ஓகேவா? இது இம்பார்ட்டண்டான கான்செப்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ப்ராப்பர்ட்டி 3 பார்ப்போம். If any two row or column of a determinant are identical, okay, then the value of the determinant is 0. ஓகே, எப்படின்னு சொல்கிறேன். இப்போ என்னோடய ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக 1 1 1ன்னு இருக்குது. செகண்ட் ரோ ஃபுல்லாக 1 1 1ன்னு இருக்குது. தேர்ட் ரோ 2 3 4 அந்த மாதிரி எது வேணால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நான் இப்போ டிட்டர்மினன்ட் எடுத்தால் என்ன வரும்னா இட் ஹேஸ் டு பி 0. இதுதான் இந்த ரூல் சொல்லுது. The value of the determinant is 0 if any two row or column of a determinant are identical. இந்த ரெண்டும் ஐடென்டிக்கல்னு நான் சொல்லலாமா? ஐடென்டிக்கல்னால் ஒன்றுமே இல்லை, சேம். ஓகே, ரெண்டுமே சேமாக இருக்கான்னு பார்க்கணும். எனக்கு ரெண்டு ரோ சேமாக இருக்குது. இப்போ நான் இதுக்கு ஏ மேட்ரிக்ஸ் இதுதான்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நான் இப்போ டிட்டர்மினன்ட் எடுத்தேன்னா என்ன வரும்னா கண்டிப்பாக 0 தான் வரும்.
நான் வந்து சால்வே பண்ணாமல் சொல்லலாம். எப்படின்னா 1 into 4 minus 3 is 1 minus 1 into 4 minus 2 is 2 plus 1 into 3 minus 2 is 1. இப்படி வரப்போ இங்கே 1 வரும், இங்கே -2 வரும், இங்கே +2 வரும், சாரி 1 வரும். அப்படி வந்துச்சுன்னா இதுவும் கேன்சல் ஆகி 0 ஆகிடும் எனக்கு. ஓகேவா? இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ப்ராப்பர்ட்டி 4 போவோம். ப்ராப்பர்ட்டி if each element of a row or column of a determinant is multiplied by constant k, then its value gets multiplied by k. For example, இதுக்கு முன்னாடி போட்ட மேட்ரிக்ஸ் ப்ராப்பர்ட்டி -2 2 -3 இப்படி ஒரு மேட்ரிக்ஸை நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். இங்கே ஆல்ரெடி இதை முன்னாடியே சால்வ் பண்ணியிருக்கோம், அதே கொஷின் தான். பட் இந்த ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். அப்படின்னா 2 இப்படி ஒரு இது இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதோட டிட்டர்மினன்ட் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் ப்ரீவியஸ் ஸ்லைடில், அதுக்கு வந்து -45ன்னு வந்துச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, if each element of a row of a determinant is multiplied by a constant k, okay, each element of a row or a column. இப்போ இங்கே இருக்கிற எல்லா எலமெண்ட்லேயும் நான் ஒரு கான்ஸ்டண்ட்டை வந்து மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பி மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் R1 into 2ன்னு போடுறேன், ரோ 1 into 2 அப்படின்னு போடுறேன். அப்படி போட்டால் எனக்கு என்ன வரும்? -4 4 -6ன்னு வரும், -1 -2 0ன்னு வரும், 2 1 -6. டிட்டர்மினன்ட் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் நான் கண்டுபிடிக்கணும் இப்போ. ஓகேவா? 4 into 12 -4 into 6 -6 into 1 minus of -4. ஓகே, இப்போ என்ன ஆகும்னா 4 2s are 8 48 -48 -24 -6 into 5. ஓகேவா? இது ஆக்சுவலாக -1. ஓகே, -1 + 3 is equal to -1 + 4 is equal to 3. ஓகே, இப்போ என்னோடய ஆன்சர் என்ன வரும்னா -48 -24 -18 is equal to 90. is equal to -90. இந்த ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் ஆகிடுச்சா? எனக்கு இங்கே 45 வந்துச்சு. நான் ஒரு ரோவில் வந்து into 2 போட்டேன், எனக்கு பி மேட்ரிக்ஸ் கிடச்சிச்சு. இதோட டிட்டர்மினன்ட் என்னென்னா 45 -45. இந்த பி மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் எனக்கு என்ன வந்துச்சு? -90. ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, நான் கிளியர்